இப்போ தான் கார்த்தியோட ஃபோன் வருது. ஃபோன் வரும்பொழுது அவன் சமயக்கட்டில் இருக்கிறான். பையன் தான் எடுக்கிறான். எடுக்கிறப்ப தான் வந்து அம்மா கிட்ட வந்து ஃபோனுன்னு சொல்கிறான். போய் எடுக்கிறான். ஏம்மா இந்த மாதிரி வாட்ச் வச்சுட்டு போயிட்டீங்க நீங்கள் அப்படின்னா, அப்போ வந்து கார்த்தி வந்து சொல்லுவாப்புல, நான் ஒன்றா வாட்ச் எடுத்து கொடுக்கணுமா அப்படின்னுவாப்புல. அப்போ வந்து சித்ரா சொல்லுவாப்புல, இல்லை வேண்டாம் அப்படின்னுவா. ஏன்னா நாமள பசங்க வந்து இடத்த கொடுத்தா மரத்தை பிடிச்சிடுவானுங்க. ஏன்னா வீட்டில் வேலை கிடையாது. அப்புறம் எடுத்துன்னு போய் வாட்சை கொடுக்குறேன்னுவேன். அப்புறம் வீடு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் இந்த பக்கமாக வந்தேன்னுவேன். அப்புறம் பார்ப்பேன்னுவேன். எதுக்கு தேவையில்லாத நீ நல்லவன், உங்கள்கிட்ட பேசினா கொண்டா உங்கள் அம்மாவை வந்து பார்த்தேன் எல்லாம் ரைட்டு. வீட்டுக்கு வர அளவுக்குலாம் நீ அவ்வளோ இம்பார்ட்டன்ட்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. நீ அங்கேயே இரு, நான் வந்து ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கிறேன், இல்லை நடுவில் சந்திக்கிறப்போ வாங்கிக்கிறேன்னு சொல்லிடுவான். ஏன்னா செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. சில பசங்க ஃப்ரீக்கியாக இருக்கும், சில பேர் வந்து ரொம்ப ரொம்ப கான்ஷியஸாக இருப்பாங்க அந்த விஷயத்தில். அதே மாதிரி சில பேர் வந்து ஃப்ரீக்கியாக இருந்தாலும் யாரை எங்கே வைக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து அவங்களுக்கு க்ளீனாகவே தெரியும். ஸோ அந்த மாதிரி வந்து அவனை அங்கேயே வச்சுருப்பான்.